வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய மாயை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதிகாலையில் இருந்து எவ்வளவு நேரம்தான் அவர் அப்படி சாய்வு நாற்காலியோடு நாற்காலியாய் ஒட்டி கொண்டிருந்தாரோ. தர்மு 6:30 மணிக்கு காஃபி டம்ளரை நாற்காலியின் கையின் மேல் வைத்த போதுதான் விழிப்பு ஏற்பட்டது. தர்முவுக்கு அவர் முகத்தை காணவே சகிக்கவில்லை. ஏன் நாளும் கிழமையுமா முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்கோ? காஃபியை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல பேப்பரை படியுங்களேன். யந்திரம் போல டம்ளரை கையில் எடுத்த அவர், தர்மு, என்ன இருந்தாலும் அவன் செஞ்சது மகா அக்கிரமம். பரம்பரையிலேயே இல்லாத அவமானத்தை தேடி கொண்டு வந்துட்டான். மதிப்பு மானம். பெருமூச்செறிந்தார். தொண்டை அடைத்து கொண்டது. 2 வருஷமா இந்த மாதிரி பேசி பேசி என்னத்தை கண்டீங்க? இப்ப என்ன முழுகிட்டது? அவன் எத்தனையோ தடவை காலில் விழுந்தா, காலாலேயே எட்டி உதச்சிங்க, கதர்னா, கன்னத்துல அரைஞ்சீங்க. தர்மு மேலே பேசாமல் உள்ளே போய்விட்டாள். காஃபியை அருந்திவிட்டு அவர் மீண்டும் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார். 7 மணிக்கு பட்டுப்புடவை சரசரக்க மதுரம் திண்ணைக்கு வந்தாள். வர்ண காகிதத்தில் பொதிந்த ஒரு வெள்ளி கிண்ணமும் ஒரு சில்க் சொக்காயும் கையில் இருந்தன. அப்பா. என்னம்மா? நான் அண்ணா அகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? சரின்னு சொல்லுங்களேன். சரி. அவர் கண் முன்னால் மதுரம் நடந்து கேட்டை தாண்டி சென்றபோது அவர் இதயத்தில் எரிமலை கக்கியது. அவர் கண்களை மூடிக்கொண்டார். இன்றைக்கு அவர் பெற்ற பிள்ளையின் பிள்ளைக்கு ஆண்டு நிறைவு. எந்த குழந்தையை கண்ணார கண்டு மடி மீதும் தோள் மீதும் போட்டு தட்டி தட்டி விளையாட்டு காட்டி தூங்க பண்ண வேண்டும் என்ற கனவு கண்டாரோ, எந்த பேரனுடைய மழலையில் தம் வாழ்நாளின் சாயங்காலத்தை சொர்ண மயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று துடித்தாரோ, அந்த பேரன் இன்றைக்கு அவருக்கு அருகில் இருந்தும் தொலை தூரத்தில் இருப்பவனாக ஆகிவிட்டான். இவ்வளவுக்கும் காரணம் யார்? அவர் பிள்ளையா அல்லது பிள்ளைக்கென்று பிறந்த அந்த பெண்ணா? கேள்வி சிக்கலில் அவர் சிக்கினார். சாவதற்குத்தான் பிறக்கிறோம் என்று 3 பிள்ளைகள் தங்காமல் போன பிறகு ராமேஸ்வரத்தில் தரிசனம் செய்த அவருக்கு அவன் 4வது பிள்ளையாக பிறந்தான். ராமநாதன். அவனை எவ்வளவு சீராக வளர்த்தார். உடலை எறும்பு தீண்டினாலும் மனம் தாழாதே அவருக்கு. அவன் வளர்ந்தான். பள்ளியிலும் கல்லூரியிலும் அப்பா எதிர்பார்த்ததை வீணடிக்கவில்லை. 10,000 செலவு செய்து என்ஜினியரிங் படிக்க வைத்தார். முதன்மையாக தேர்ச்சி பெற்று 300 ரூபாய் சம்பளத்தில் வேலையை பெற்று கொண்டான். முதல் தேதி கிடைக்கும் சம்பளத்தை அப்படியே தந்தையிடம் கொடுத்து தன் செலவுக்கு வாங்கி கொண்டான். இந்த காலத்தில் ஓர் உண்மையான மகனுக்கு இலக்கணமாகவே பிறந்து விட்டான். இந்த மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏன் நீடிக்கவில்லை? பெண்ணை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் நான் நீ என்று வந்து விழுந்தார்கள். சாம்பசிவம் பெருமையில் திளைத்து போனார். ஆனால் ஒரு பெண்ணையாவது ராமநாதன் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. வரதட்சணை இவ்வளவு வாங்க வேண்டும், மகனின் கல்யாணம் இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்ட சாம்பசிவம் ஒரு நாள் மகன் செய்த செய்கையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தர்மு முதலில் திடுக்கிட்டு பிறகு சமாளித்து கொண்டு கணவரை சமாதானம் செய்ய முற்பட்டும் அவர் என்றென்றும் எதிர்பாராத ஏமாற்றத்தில் ஒடிந்து போய்விட்டார். ஏமாற்றம் உள்ளத்தில் விஸ்வரூபம் எடுத்த போது கோபம் பிள்ளையாக பிறந்தது. கோபம் வளர்ந்த போது இதயமும் நெஞ்சமும் வறண்டன, கண்கள் மூடின. இவ்வளவுக்கும் மகன் செய்த குற்றம்? ஊர் முழுவதும் ராமநாதனை வாழ்த்தினால்தான் என்ன அவன் செய்த தியாகத்துக்கு? தகப்பனார் அதை குற்றமாக கருதிவிட்டாரே. எந்த வீட்டில் அவன் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து பெரியவனாகி அந்த காரியத்தை செய்ய துணிந்தானோ அந்த வீடே அவனுக்கு இல்லாத வீடாகிவிட்டது. தங்கின 4வது பிள்ளையும் இறந்து போய்விட்டதாக அவர் மனதை திடம் செய்து கொண்டார். இப்படி அவர் மனம் கருவ அவன் என்ன செய்து விட்டான்? காலனா வரதட்சணை இல்லாமல் தான் பார்த்து வைத்த பெண்ணை
தன் வாழ்க்கைக்கு அவள் ஒருத்திதான் துணையாக இருக்க முடியும் என்ற ஒரே நோக்கத்துடன் விவாகம் செய்து கொண்டதுதான். அதுவும் அவனாகவே கேட்டு வாங்கி கொண்ட பெண். காலம் ஓடுகையில் ஓட்டத்தில் என்னவெல்லாமோ ஒளிந்து மறைந்து விடுகின்றன. பழைய வெள்ளத்தை அடித்துக்கொண்டு புது வெள்ளம் பிறக்கிறது. பழைய நினைவுகளுக்கு புது நினைவுகள் கரை கட்டுகின்றன. பழைய உறவு மடிய புது உறவு தோன்றுகிறது. ஆனால் சில உணர்ச்சிகள், சில நினைவுகள் மாறாமல், அழியாமல், காய்ந்த வடு போல தங்கிவிடுகின்றன. சாம்பசிவத்தை பொறுத்தவரையில் ராமநாதன் செய்த செய்கை 2 வருஷங்கள் ஆகியும் மன்னிக்க முடியாத குற்றமாகவே நிலைத்துவிட்டது. மதுரம் திரும்பி வந்தபோது மணி 12. அவளை கண்டதும் அவள் கையில் இருந்த பொட்டலம் அவருடைய பெயரை தாங்கிக் கொண்டு பிள்ளை வீட்டில் தவழும் பிள்ளையாக காட்சியளித்தது. தன் குஞ்சு கால்கள் அவருடைய இதயத்தை உதைத்தன. அதன் பொக்கை வாய் நெஞ்சை கவ்வியது. அம்மா, குழந்தை எப்படி வடிவா இருக்குது தெரியுமா? அப்பாவும் நீயும் வரலையேன்னு அண்ணாவுக்கு எவ்வளவோ குறை. அவன் ஒரு குரலே அழுதுட்டான். பாவம் மன்னி, தன்னால தானே இவ்வளவுன்னு நொந்து கொள்கிறாள். நாம எவ்வளவு கொடுத்து வைக்கிறோமோ அவ்வளவுதான் கிடைக்கும். அண்ணா அப்படியொன்றும் தப்பு செய்து விட்டதாக தோன்றவில்லை. கை நிறைய பலகாரத்தை கொடுத்தாள் மன்னி. இது போதும் என்று எடுத்து வந்தேன். லட்டு மன்னியே பண்ணினதாம். மிகவும் நன்றாக இருக்கிறது. பூந்தியை நல்ல பதத்திலே எடுத்திருக்கிறாள். சாம்பசிவத்தின் கண் முன் ராமநாதனுடைய வீடே நின்றது. தன் சின்னஞ்சிறு நெற்றியில் கரி பொட்டும் சந்தன பொட்டுமாய், கழுத்தில் தங்கச் சங்கிலியும், கை கால்களில் காப்புமாய் எல்லோருடைய அன்பு கரங்களிலும் விளையாடும் குழந்தை அவருடைய 2 விழிகளையும் பெயர்த்து எடுத்தான். இதற்கு முடிவு உண்டா? இருந்தால் எப்போது, எப்படி? அரை நாள் லீவு எடுத்திருந்த மதுரம் 1 மணிக்கு காரியாலயத்துக்கு கிளம்பினாள். தனக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் உள்ளத்தில் போட்டு அமுக்கிக் கொண்டு வெளியில் காட்டாமல் உலகத்தோடு ஒட்டி போகிற தர்மோ பிற்பகல் காஃபியை கொடுத்துவிட்டு வீட்டு காரியங்களில் முனைந்தாள். சாம்பசிவத்துக்கு அலுத்து விட்டது. உட்கார்ந்திருந்த சாய்வு நாற்காலியா, திண்ணையா, வீடா, இல்லை பந்த சொந்தங்களா, எல்லாமேதான். அவர் தம்மை மீறி தூங்கினார். வெயிலின் அனலில் உடல் வேர்த்தாலும் அசதியிலேயே தூக்கமும் வந்தது. திடீரென்று ஏதோ ஓசை கேட்கவே கண் விழித்தார். ஒரு புத்தம் புது கார் அபூர்வ நிகழ்ச்சியாக வந்து நின்றது. ராமநாதன் தான் மீண்டும் மன்னிப்பு கேட்க வருகிறானோ? இந்த வீட்டு வாசலை இனி மிதிக்காதே என்று சென்ற வருஷம் சொன்ன பிறகு அவன்தான் வருவதே இல்லையே. காரில் இருந்து ஒருவன் இறங்கினான். தூய வெண்மையில் உடை, தழைய தழைய வேட்டி, முழங்கால் வரைக்கும் வந்து நின்ற ஷர்ட். 2 பக்கமும் அடர்ந்து வளர்ந்திருந்த முள் வேலிக்கு நடுவே இருந்த இரும்பு கேட்டை ஒரு தரம் பார்த்துவிட்டு அவன் அவரை நோக்கி வந்தான். நமஸ்காரம் சார். சாம்பசிவத்தின் உடல் தானாக எழுந்தது. வாருங்கள், உட்காருங்கள். அவன் உட்கார்ந்தான். ஆனால் உடனேயே ஒன்றும் பேசவில்லை. அவர் அவனை அளந்தார். நல்ல சிவப்பு நிறம். இளமையை அது என்னதான் பாதுகாக்க முயன்ற போதிலும் முகத்தில் மூப்பு பிறந்து விட்டது. வயசு 30ஐ தாண்டி 2-3 வருஷங்களாவது ஆகி இருக்கும். ஆனால் சிரித்த முகமாய் கண்களில் ஒளி வீச அவன் அங்கே உட்கார்ந்திருந்த போது வயசு ஒன்றும் அப்படி அதிகம் இல்லை என்று தோன்றியது. அதே ஒரு காரணமற்ற ஆறுதலாக கூட இருந்தது. நீங்கள்தானே ஸ்ரீ சாம்பசிவம்? அவன் மெதுவாக ஆரம்பித்தான். ஆமாம், நான் ஒரு முக்கிய விஷயமாக வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். உங்களுக்கு மாம்பலத்தில் கப்பல் கம்பெனி நடேசனை தெரியுமா? பட்டணம் முழுவதும் தெரியும் அவரை. பெரிய லட்சாதிபதி. எனக்கு பரிச்சயம் இல்லை. நான் அவருடைய பிள்ளை. என் பெயர் சீதாராமன். கொஞ்சம் இருங்கள், காஃபி கொண்டு வர சொல்கிறேன். அவன் காஃபியை அருந்தினான். பிறகு, நானாக இந்த விஷயத்துக்கு உங்கள் வீடு தேடி வருவது லௌகீகம் இல்லைதான். நம் குலத்திலும் குடும்பத்திலும் இல்லாத ஒரு வழக்கத்தை நான் ஏற்படுத்துகிறேன் என்று கூட சொல்லலாம். என்னை அதற்காக மன்னித்து விடுங்கள் என்று ஆரம்பித்தான். பீடிகையிலேயே அசந்து விட்டார் சாம்பசிவம். அவன் கூறின ஒவ்வொரு வார்த்தையும் ரூபம் எடுக்க அந்த ரூபங்களில் எல்லாம் ராமநாதன் நின்றான். அவர் தலை சுற்றியது.
அவர் சமாளித்து கொண்டபோது அவன், நான் டேஷ் என்ற கம்பெனியை நடத்துகிறேன். MA தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். 33 வயசாகிறது. இதெல்லாம் நானாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாதுதான். ஆனால் விஷயத்தை சொல்லுவதற்கு ஓர் அஸ்திவாரம் வேண்டாமா என்றான். உங்கள் மனசை புண்படுத்துவதோ நேரத்தை வீணடிப்பதோ என் நோக்கமல்ல. உங்கள் பெண் வேலை பார்க்கும் கம்பெனி அதிபரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி அவரை பார்க்க நான் போவதுண்டு. சில சமயங்களில் உங்கள் பெண்ணை பார்த்திருக்கிறேன். என் நண்பர் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கௌரவத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார். சம்மட்டியால் அடிப்பது போல் இருந்தன அந்த வார்த்தைகள். கௌரவம், ராமநாதன் வாங்கி தந்த கௌரவமா? அதையா இவன் சுட்டி காட்டுகிறான்? இல்லை, ராமநாதன் அன்று செய்ததை போலவே இன்று ஒரு நாடகம் நடிக்கிறானா? அவர் தம்மையே அடக்கி கொண்டார். என்ன சொல்லியிருக்கிறார்? மானமும் பண்பும் நிறைந்தவர் என்று. அவர் பெருமூச்செறிந்தார். சீதாராமன் தொடர்ந்தான். மதுரம் படித்தும் கர்வம் இல்லாத குடும்பத்துக்கேற்ற பெண் என்று என் நண்பர் சொல்லுகிறார். அவளுக்கு உங்களை தெரியுமா? பெண் மீது சந்தேகமா? தெரிந்திருக்க நியாயம் இல்லை. பார்த்திருக்கலாம். ஆனால் யார் என்று தெரியுமோ என்னவோ. இம்மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெண் வீட்டார்தான் போக வேண்டும். அதுதான் நானே முதலில் சொல்லிவிட்டேனே. உண்மையில் நான் உங்களை என் வீட்டுக்கு வந்து என் பெற்றோரை பாருங்கள் என்று சொல்லத்தான் வந்தேன். நீங்கள் வந்திருப்பது உங்கள் எண்ணத்தை முன்னிட்டு. என்னை பொறுத்தவரையில் என் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதுதான் உத்தேசம், தற்சமயம் இல்லை. அப்படியா? சரி, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததற்கு என்னை மன்னியுங்கள். அவன் முகத்தில் பிரதிபலித்த ஏமாற்றத்தை அவர் புரிந்து கொண்டார். மனம் கேவியது. மதுரத்துக்கு இத்தனை பெரிய இடத்திலிருந்து வரன் வரும்போது அவரால் எப்படி ஒதுக்க முடிகிறது? அவருடைய முடிவு ராமநாதன் செய்த காரியத்தின் அடிப்படையில் எழுந்ததா? அப்படியானால் ஒருவன் செய்து விட்டதாக அவர் நினைக்கும் குற்றத்துக்கு இன்னொருத்தி தண்டனை பெற வேண்டுமா? அவன் காரில் ஏறினான். சார், சார் என்ற சாம்பசிவம் விரைந்தார். அவன் இறங்கி மீண்டும் அவரை நோக்கி வந்தான். மாலையின் பொற்கதிர்கள் அவன் முகத்தில் விழுந்தபோது முகத்தில் பிரதிபலித்திருக்கும் ஏமாற்றத்தை நம்பிக்கை ஒளி மறைத்தது போல் இருந்தது. சார், நீங்கள் பெரிய இடம். அவர் நெஞ்சம் கவ்வியது. நான் பணத்துக்காக செல்வாக்குக்காக வரவில்லை. இருக்கலாம், ஒரே பெண்ணின் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்த ஆசை. ஆனால் ஆசைக்கு ஆதாரம் இல்லாமல் தவிக்கிறேன். நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்கள் செலவில் என் பெண்ணின் கல்யாணம். இதைவிட வேறு என்ன அவமானம் பெண்ணை பெற்றவனுக்கு வேண்டும்? சாம்பசிவத்துக்கு உலகமே சுழன்றது. எது மானம் எது அவமானம் என்பதை தீர்மானிப்பது அவரவர் மனதை பொறுத்திருக்கிறது. நம் பெண் நல்ல இடத்துக்கு போகிறாள் என்ற எண்ணமே இன்பத்தை அளிக்கிற போது இந்த மான அவமான உணர்ச்சிகளுக்கு ஏது இடம்? தர்மவுக்கு நிலை கொள்ளவில்லை. அவளுடைய பெண்ணை இத்தனை பெரிய இடத்திலே கேட்கிறார்களா? தெய்வமே, கல்யாணம் நடக்க வேண்டுமே. தர்மு, அவனை பார்த்தியா? பார்த்தேன், லட்சணமா இருக்கான். பண்பும் மரியாதையும். அதிர்ஷ்டம் வந்ததானால் வீட்டை தேடி வரும் என்பார்கள். ஆனால் அதை அனுபவிக்க கொடுத்து வைக்க வேண்டுமே. தர்மு பெருமூச்செறிந்தாள். வீட்டின் பேரிலே இன்னும் என்ன வாங்குவதற்கு முடியும்? பாதிக்கு மேல் மூழ்கியாகி விட்டது. ராமு, இத்தனை நேரம் சமாதானமாக பேசி வந்த சாம்பசிவம் என்ன சொன்ன என்று உருமினார். ஏன், உங்களுக்கு அவன் வெறுத்து போய்விட்டால் பிள்ளை உறவு அற்றுவிடுமா? ஏன் பிள்ளை செத்தாச்சு. ஏன், இந்த பிள்ளை இன்றைக்கு செய்வதை அன்று அவன் செய்தான். இவன் நல்லவனாக படுகிறான் உங்கள் கண்ணுக்கு. மூடு வாயை. நான் வாயை மூடி என்ன சுகத்தை கண்டேன்? இவனுக்கு மதுரத்தை பிடித்திருக்கிறது, அவனுக்கு கல்யாணியை பிடித்திருக்கிறது. அவமானம். எது, இதுவா அதுவா? தர்ம மேலே தொடர்ந்தாள். இதிலே யாருக்கு பெருமையும் இல்லை, அவமானமும் இல்லை. பெருமையும் பொய், அவமானமும் பொய். எனக்கு என்றைக்குமே ராமு மேலே கோபம் இல்லை. அப்போது நான் தான். யார் சொன்னது? உங்கள் மனம் ஒப்பவில்லை. எதையெல்லாமோ எதிர்பார்த்தீர்கள். பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டான், மிஞ்சுகிறான். எல்லாமாக சேர்ந்து உங்களை இப்படி. நீ என்னதான் சொல்லு, அவன் செய்தது சரி அல்ல. அப்போது மதுரத்தை இவனுக்கு கொடுக்க லவலேச ஆசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது.
அவனிடம் போய் உன் தங்கை கல்யாணத்துக்கு பணம் தா என்று கெஞ்ச சொல்கிறாயா? இந்த ஜென்மத்திலே மாட்டேன். நான் அசைந்தால் அவன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவானே. இப்போது இந்த வரனை உதறினால் மதுரத்துக்கு எப்போது கல்யாணமோ? நாம 2 பேரும் கண்ணை மூடினால் அவள் அவன் காலிலேதானே விழ வேண்டும். இப்போதே வயசு 24 ஆகிவிட்டது. ஒவ்வொரு வருஷமும் 5 வயசு ஏறுகிற பருவம். தர்மு வீட்டை விற்று கல்யாணத்தை நடத்தி வைக்கத்தான் வேண்டும். நம் கதி? மரம் வைத்தவன் தண்ணீர் பாய்ச்ச மாட்டானா? மறந்து போய்விட்டால் அப்புறம் நம் தலைவிதி. இப்போது மதுரத்தின் தலைவிதிதான் முக்கியம். அவள் ஒவ்வொரு நாள் சாயங்காலத்திலும் ஆய்ந்து ஓய்ந்து தலைவலியும் உடல் வலியுமாக வருகிற போது என் வயிறு எரிகிறது. அவள் வயசிலே நான் 3 சாக கொடுத்து 2 எடுத்தாச்சு. கப்பல் கம்பெனி நடேசன் பங்களாவினுள் கால் வைத்த போது சாம்பசிவம் குன்றி போனார். லட்சாதிபதியான அவரிடம், உங்கள் பையனுக்கு என் பெண்ணை கொடுக்க ஆசை என்று எந்த முகத்தோடு அவர் சொல்வார்? நடேசன் வேட்டியும் பனியனுமாய் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்தார். சாம்பசிவத்தை பார்த்ததும், யார் வேணும் என்று கேட்டார். உங்களைத்தான் பார்க்க வந்தேன். நான் குழறியது. அப்படியா, உள்ள வாங்க. என் பெயர் சாம்பசிவம். அப்படியா, சந்தோஷம். என் பிள்ளை சொன்னான் உங்களை பார்த்து விட்டு வந்ததாக. முகூர்த்தத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம்? அவருடைய அப்பட்டமான பேச்சில் சாம்பசிவம் அசந்து விட்டார். நீங்களும் உங்கள் மனைவியும் பார்க்க வேண்டாமா? நடேசனின் மனைவி கொண்டு வந்து வைத்த டம்ளரை எடுக்கவும் கை நடுங்கியது. வேண்டாம், சீதாராமன் பார்த்தாகிவிட்டது என்றால் போதும். என்ன? ஆமாம், அவனுக்கு உங்கள் பெண்ணை பிடித்திருக்கிறது. அவளையும் கேளுங்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் என்ன அபிப்பிராயம் என்பதையும் சொல்லுங்கள். எனக்கு வேண்டியது என் பிள்ளைக்கு பிடித்த பெண். அவள் கண்டிப்பாக எனக்கு பிடித்த நாட்டு பெண்ணாகி விடுவாள். நடேசனின் மனைவி வைர வளையல்களை புடைவை தலைப்பில் துடைத்து கொண்டே கூறினாள். சாம்பசிவம் திரும்பினார். உள்ளம் அலை மோதியது. ஒரு லட்சாதிபதியா இப்படி பேசுகிறார்? ராமநாதனை தம் பிள்ளை என்று இல்லை என்று கருவினாரே. எதற்கு? மதிப்பும் மானமும் கௌரவமும் கேவலம் இந்த மரியாதை எதிர் மரியாதைகளிலா இருக்கின்றன? நடேசன் அபூர்வ பிறவியா? இல்லை, அவர் தம் உலகத்தோடு ஒவ்வாத ஜன்மமா? நடேசனுக்கு இருக்கும் மனப்பக்குவமும் நிதானமும் ஏன் அவரிடம் இல்லை? மதுரம், என்னப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி விடலாம் என்று தீர்மானித்து விட்டோம். எல்லாம் அம்மா சொன்னாள். நீ சீதாராமனை பார்த்திருக்கிறாயா? எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். ஆனால் முந்தா நாள்தான் அவர்தாம் இவர் என்று தெரிந்தது. உனக்கு சம்மதம்தானே? உங்கள் இஷ்டம். தர்மோ, என்ன? உன் காசு மாலையை அழிச்சு 4 ஜோடி வளையல் பண்ணிவிடலாம். வங்கியை அழித்து முத்து மாலை கட்டலாம். 4000 ரூபாய் தந்தான் வல்லபதாஸ். 1.25 கேரட்டிலே வைரத்தோடு போட்டுவிடலாம். சரி. பாக்கியை கல்யாண செலவுக்கு வைத்து கொள்ளலாம். சரி. அப்புறம்? விஸ்வரூபமாக எழுந்த கேள்வியில் அவரே தளர்ந்து விட்டார். மரம் வச்சவன் தண்ணீர் பாய்ச்சாமலா போவான்? தர்மோ தன் பல்லவியை மறக்கவில்லை. ராமுவுக்கு சொல்லி அனுப்ப வேண்டாமா என்று ஆரம்பித்தவள் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மௌனமாக அவளை பார்த்துவிட்டு திண்ணைக்கு போனார். அங்கேயும் நிம்மதி இல்லை. ராமு கண் முன் நின்று சிரித்தான். இப்போது என்னப்பா சொல்கிறீர்கள் என்று கேட்பது போல இருந்தது. அவனுடைய மனைவி கல்யாணியும் கூடவே நின்றாள். அன்றைக்கு நான் செய்தது குற்றம் என்றால் இன்றைக்கு உங்கள் பெண் மதுரம் செய்வதும் குற்றம்தான். நீங்கள் 2 பேருமே ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அவர் தமக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். அன்று ராமு அவர் காலில் விழுந்து கெஞ்சினான். பவ்யமாக கேட்டான். அவர்தான் சீறினார். நடேசனை போல அவர் நடந்து கொண்டிருந்தால்? உள்ளே வந்த அவர், தர்மோ, ராமுவுக்கு சொல்லி அனுப்பு என்றார். தர்மு அவரையே பார்த்தவளாய் நின்றாள். கீழ்வானில் உதய சூரியனா? அன்றுதான் ராமுவை பெற்றவளைப் போல தர்மு பொங்கினாள். மதுரம் இல்லாத வீடு வெறிச்சோடியது. அவள் பொக்ககம் போய் 8 நாட்கள் ஆகிவிட்டன. சாம்பசிவத்துக்கு மனம் அழுத்தது. கல்யாணத்துக்கு வந்திருந்த ராமு எத்தனையோ தடவை அவரை நெருங்கினான் பேச. அவர்தாம் ஒவ்வொரு தடவையும் ஒதுங்கிக் கொண்டார். பெற்ற மகனிடம் வரட்டு கௌரவமும் மானமும் குறுக்கு சுவர்களாக நின்றன. தர்மு திண்ணை பக்கம் வந்தாள். திடீரென்று வாசற்பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது.
பார்த்தாள். தோ அங்க பாருங்க. அவர் பார்த்தார். இரண்டும் கெட்டானாக திறந்த கதவுகளிடையே ஒரு சின்னஞ்சிறு உருவம் தத்தி தத்தி நடந்து வந்தது. திடீரென நின்று வாயில் விரல் வைத்து சுற்றும் முற்றும் பார்த்து பிறகு மீண்டும் தயங்கி நடந்தது. அடிக்கொரு தடவை பின்னால் வேறு பார்த்து கொண்டது. சாம்பசிவம் தம்மையே ஒரு கணம் மறந்தார். அடுத்த கணம் அவர் பாய்ந்து ஓடினார். வாடா என் கண்ணா, வா, நான் உன்னை பிறந்ததிலிருந்து மறந்து விட்டேனடா. அந்த குழந்தையின் பிஞ்சு கால்கள் அவர் மார்பை அழுத்திய போது இதயத்தில் இருந்த சுரந்த நீர் குழந்தையின் முகத்தையே கழுவியது. மான அவமான மாயைகளையும் அதுவே கரைத்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.